டெஃபமேஷன் கேஸ்னா முதல்ல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க, தெரியல. இதுதான் இன்னைக்கு டாபிக்னு சொல்லிட்டு இது ஒரு ஹெட்லைன்ஸா பேசிட்டு நியூஸ்ல போட்டுக்கிறாங்க. அப்படி அதாவது 23ஆம் புலிகேசில என்னோட அரசரை நீங்க புகழ்ந்து பேசினா உனக்கான பரிசு நாங்கள் வழங்கப்படும். இந்த மீடியாவையும் நான் கேட்குறேன், உங்களுக்கு தமிழ் தேசியன்றது உனக்கு புரியல, ஆனால் தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியலையா? உங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம், வியூஸ் மட்டும் தான் முக்கியம். அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்க. இன்னைக்கு அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? சீமானா விட மாட்டாரு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அது ஒரு காமெடியான செய்தின்னு சொல்லலாம். டிவிகேல இருந்து, அதாவது அட்வொகேட் டீம்னு சொல்லிட்டு போயிட்டு கமிஷனர், சென்னை கமிஷனர் பார்த்து டிஃபமேஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. யார் மேலேனா சீமானவர் மேலே. சீமானவர் மேலே டிஃபமேஷன் கேஸா? அதாவது அவர் சொன்னார்ல, இளைய தளபதி விஜய் அவர் சிறந்த 69 படம் நடிச்சாருன்னு சொல்லிட்டு, அதில் வந்து மக்களுக்கான கருத்து, சமூக அக்கறை. ஓகே, இந்த சென்னையில் நடந்த ஃபங்க்ஷன்ல அதில் பேசினப்போ அதில் வந்துட்டு தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து அந்த ஒரு கமெண்ட்லாம் இருக்குல்ல, ஓகே, அது ரொம்ப கண்டனத்துக்குரியதான். அதில் என்ன கண்டனத்துக்குரியது இருக்கு? இதுக்கே அழுதா எப்படி? இன்னும் அடுத்த ப்ரெஸ் மீட்னு புரியல. இந்த கேஸை ஃபைல் பண்ணது வந்து அட்வொகேட் டீமா? அட்வொகேட் டீம், டிவி கேஸ் சார்ந்து. டெஃபமேஷன் கேஸ்னா முதல்ல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க, தெரியல. செய்யாத ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி சொன்னாதான், இல்ல பொய்யான தகவலை பரப்புனாதான் டிஃபமேஷன் கேஸ். அதான் சொன்ன காமெடின்னு. அவங்களுக்கு புரியுதா புரியலையா? உண்மையிலேயே தமிழ்நாட்டில் கல்வி அறிவு இருக்கா இல்லையானு தெரியல. சட்டத்தை படிச்சுட்டு வராங்களா இல்லை வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து காப்பி அடிச்சுட்டு வராங்களான்னு கூட தெரியல. ஒருவேளை டிவிக்கேல எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. மினிஸ்டருக்கு நோ கமெண்ட்ஸ், அது சொன்னா டிஃபமேஷன் கேஸா. மீன்வளத்துறை அமைச்சர், அதாவது உங்க அண்ணன் சிஎம் விஜய் என்ன சொன்னாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி? அதாவது கச்சத்தீவை மீட்கிறதுக்கான கோரிக்கையை நாங்கள் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னாரு. சரி, அது சார்ந்த ஒரு அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர், அவர்கிட்ட போயிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொன்னோம், அதை வந்து பேசிட்டு இருக்காங்க, பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க, நல்ல முடிவு, காத்துட்ருப்போம் அப்படி சொல்லியிருந்தா கூட அதை ஸ்கிப் பண்ணிட்டு அவ்வளோதான். ஆனால் அவர் சொன்னது என்னது? நோ கமெண்ட்ஸ். சரி, அந்த விஷயத்தில் என்ன டிஃபமேஷன்? அதுவும் டிஃபமேஷன் கேஸ் ஆகும். மினிஸ்டர் வந்துட்டு அவதூறாக பேசிட்டாங்களாம். உண்மையிலேயே பண்ணாங்களா இல்லை காமெடி பண்ணுறீங்களா? சீரியஸ்லி அந்த வீடியோ நீ பார்க்க. தமிழக முதலமைச்சரை இந்த மாதிரி ஒரு தரக்குறைவா மக்கள் வந்து சிரிக்கிறாங்க. சில அந்த கூட்டத்துல சிரிப்புக்காகவும் கைத்தட்டலுக்காகவும் மட்டுமே சீமான் அவர்கள் இந்த மாதிரி தரக்குறைவா பேசுறதும், மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்தை ஒரு தரக்குறைவா பேசுறதும் வன்மையா கண்டிச்சு சீமான் அவர்கள் மீது இந்த கமிஷனர் ஆபீஸ்ல நாங்க டிஃபமேட்டரி கேஸ் ஒரு புகார் கொடுத்திருக்கோம். இதுதான் இன்னைக்கு டாபிக்னு சொல்லிட்டு இது ஒரு ஹெட்லைன்ஸா பேசிட்டு நியூஸ்ல போட்டுக்கிறாங்க. அப்ப நியூஸ் எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க? இந்த டிஃபமேஷன் நான் பார்த்தது, ஸ்ரீநாத் அமைச்சர் ஸ்ரீநாத் வந்து அந்த நேத்து நம்ம பார்த்தோம்ல வயசான ஒரு பாட்டு பாடினாரு, அவர் கூட சேர்ந்து வீடியோ பண்ணியிருந்தாரு. அதான் பார்த்தேன் நானு. அது பயங்கரமான காமெடி. நீ எடுத்து வச்சதுனால நான் அது ஒரு ஞாபகம் மறந்துட்டேன். அதாவது 23ஆம் புலிகேசில, அதாவது என்னோட அரசரை நீங்க புகழ்ந்து பேசினா உனக்கான பரிசு நாங்கள் வழங்கப்படும் சொல்ற மாதிரி அது ஒரு மீம்ஸா போட்டுட்டு இருந்தாங்க. அவரோட ஜில்லா பேசுவார், பில்லா மக்களை செய்வார் நல்லா, புரியுதா? பில்லா உனக்கு பரிசு கிடையாது, ஒன்றும் கிடையாது, உழைப்பதற்குள் ஓடிவிடு. இவ்வளவுதான். நானும் ஒரு நல்ல விஷயம் இருந்தா சொல்லலாம்னு சொல்லி தான் நியூஸ் பாக்குறோம். ஆனா டெய்லி ஏதாச்சும் ஒரு சிரிக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கு. அதை ப்ரொமோட் பண்ற சொல்ல என்ன ஆகும்னா, மேபி கல்வித்துறைன்னு ஒன்று இருக்குல்ல, சில பேர் வந்துட்டு காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் பிஸ்னஸ் பிளான்ல பண்ணிட்டு இருப்பாங்க, சேவைன்ற ஒரு விஷயத்துல பண்ண மாட்டாங்க. அவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஓ இவர் வந்து பாப்புலாரிட்டிடா, அதாவது மினிஸ்டரே தூக்கிட்டு வந்துட்டு பேச வச்சாரா, நாளைக்கு மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இவங்களையும் பேச வைப்போம்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பேச வச்சாலும் பேச வைப்பாங்க. புரியுதா? இது பேர் என்ன சொல்லுவாங்க? டாப் பிளஸ் ரீ, அப்படிதான் பேசுவாங்க. இல்லைன்னா நம்ம மேலே டிஃபமேஷன் கேஸ். இவர் மேலே டிஃபமேஷன் இவர் சரி, ஓகே, சீமான் அண்ணன் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பேசினாரு, டிஃபமேஷன் கேஸ். காங்கிரஸே டிஃபமேஷன் கேஸ் கொடுக்கல, அது ஒத்துக்கலாம். ஸ்ரீநாத் அவர் மேல, ஸ்ரீநாத் மேல இல்ல, அதான் ஸ்ரீநாத் பேசுனதுக்கு டெஃபமேஷன் கேஸ்னா அது ஓப்பனாகவே தெரியுது. நோ கமெண்ட்ஸ்னு ஒரு அமைச்சரால் எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு சின்ன விஷயத்துல கேட்கல, ஒரு பெரிய விஷயம். இது தமிழ்நாட்டை பாதிப்புக்குள்ளாக்குனா ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை பத்தி பிரஸ்ல கேட்கும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைச்சர் வந்துட்டு ஒரு பொறுப்பே இல்லாம நோ கமெண்ட்ஸ்ன்னு சொன்னா பொதுமக்கள் வந்து கலாய்க்க தான் செய்வாங்க. இதை விடு, இப்போ இது கோர்ட்டுக்கு போகுதுல்ல, கோர்ட்டுக்கு போக சொல்ல ஜட்ஜு என்ன பேசுற நீ நினைக்கிற? நான் கேட்டதான் ஜட்ஜுன்னு கேட்பாரு. அப்போ யாருக்கு தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்துன்னு பாட்டை பாடினது விஜய் தான். அது வந்து சினிமாவா பார்க்கணுமா, அதை வந்து அரசியலாக பார்க்கக்கூடாதான். சரி, நான் ஒன்று கேட்குறேன், இளைய தளபதி விஜய் வந்துட்டு
எலெக்ஷன் டைம்ல என்ன சொன்னாரு, நான்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ள ஆல்ரெடி போயாச்சு. எலெக்ஷன்ல இதை பேசினாரா இல்லையா? எப்படி, எதுக்காக பேசினாரு? வீட்டுக்குள்ள எப்படி போனீங்க? பின்வாசல் வழியாவா? எப்படி போனீங்க? சீமானன்னா போராட்டம் மூலியமா உள்ள போனாரு, நீங்க என்ன பண்ணி போனீங்க? நடிப்பு மூலியமா தான். அந்த நடிப்புக்கு இப்படிதான் பேச முடியும், வேற என்ன பேச முடியும்? அதான் அவர் கேட்டாரு. அவர் கேட்ட ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமானவங்க. அவங்களெல்லாம் நம்ம ஊர்ல கம்பேர் பண்றதுக்கு சுபாஷ் சந்திர போஸ் வேணா பேசலாம். அந்த மாதிரி ஆளா? மக்களுக்காக ஏதாவது ரொம்ப உயிரை விட்டாங்களா, தியாகியா அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் சொல்ல, இப்படிலாம் கேட்டாங்க, புரியுதுங்களா? சரி, எனக்கு இன்னொன்று சொல்லலான்ட்டு இந்த வீடியோவில் முக்கியமான விஷயமே இங்கே தான். அதாவது சீமான் ஒரு 3வது ஒரு ஆப்ஷனாக இருந்தது தமிழ்நாட்டில். அவர் அடிக்கணும்னா மெயினாக யாருக்கு அந்த நோக்கம் இருக்கும்? தமிழ் தேசியம் உடையணும்டா, வளரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது யாரா இருப்பாங்க? காங்கிரஸ் தான். காங்கிரஸை விட ஒன்னொருத்தர் இருக்காரு பின்னாடி. இந்தியாவில் காங்கிரஸ் தவிர யாரையா? இந்தியாவே இல்லைங்க. இந்தியா இல்லைன்னா தமிழ்னா சிங்களம் தான். ராஜபக்சே அந்த ஒரு ஃபேமிலிக்கு இவங்கள மாதிரி ஆட்கள் மேலே வளரக்கூடாது. அதாவது ஆட்சியில் அமர்ந்துட்டாங்கன்னா அவங்களோட பிம்பம் உடையும், அவங்களால முன்ன வர முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது தமிழ் மக்களை. சரி, இது மெயின். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேன்ற ஒரு ஆப்ஷன், அதாவது நிறைய ஊழல்ன்ற ஒரு கேஸ் அவங்க மேல வந்துகிட்டே இருக்கு. மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு பேட் அப்பியரன்ஸ்ல வந்துட்டாங்க. இப்போ சீமானன்ற ஒரு மேல வந்துருவாரோ வெளியில இருந்து பாக்குற எனக்கு தோணுதா? ஆமா. அப்போ ராஜபக்சே அவருக்கு என்ன தோணும்? அப்ப ராகுல் காந்தியோட ஒரு கோஆர்டினேஷன் இருந்திருக்காதா? அவருக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு அந்த பவர். சோ அந்த கோஆர்டினேஷன்ல ஒரு டூல் பாக்ஸ் முன்னாடியே எடுத்துட்டு வரலாம் இளைய தளபதியை. ஒண்ணு சீமான உள்ள கண்ட்ரோல்ல வைங்க, இல்ல ஆப்ஷனை சீமான ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வாங்க. ஆமா, அது எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ 2 பேர் சேர்ந்து இவரை இட்டுன்னு வந்திருப்பாங்க இந்த இடத்துல. 2 பேர் என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நான் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், யோகிச்சு சொல்றாங்க, விஜய் அவரை மேல எடுத்துட்டு வரணும். இப்போ ஒரு பிரஸ் மீட்னு ஒன்று வச்சாங்கன்னா காங்கிரஸோட சேர்றணும்னு ஒரு ஆப்ஷன் வந்தாலே பிரஸ் மீட்டை அவாய்ட் பண்ணி தாங்க ஆகணும், வேற வழி இல்லை. பிரஸ் மீட்ல ஒரே வார்த்தை கேட்பாங்க, இலங்கை தமிழர்களை அடிச்சதுக்கு பின்னாடி முக்காவாசி இவங்க தானே அப்படின்ற கேள்விக்கு பதில் இருக்காது. ஸோ அதனாலே பிரஸ் மீட் மெயின் காரணமா அவாய்ட் பண்ண சான்ஸ் இருக்கா இல்லையா? ஆமா. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஸ்டேஜில் இளைய தளபதி பேசியிருக்காரு, சிஎம் பேசியிருக்காரு, எத்தனையோ ஸ்டேஜ்ல கேட்கிற கேள்விக்கெல்லாம் பக்கவா பதில் சொல்லுவாரு. எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி, அதாவது சினிமா ஃபீல்ட்ல இருக்கும்போது நிறைய ஸ்டேஜ்ல கேள்வி பயங்கரமா இருந்திருக்கு, சூப்பரா பேசுவாப்ல. அவரை பொறுத்த வரைக்கும் இது இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு பேக் ஃபயர் ஆகும்னாக்கா அது தமிழ் தேசியம். இந்த கேள்விக்கு பேக் ஃபயர் ஆயிடும். நீங்க காங்கிரஸ் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அவருக்கு பதில் இருக்காது. பதில் இருக்காது, வாய்ப்பே இல்லைங்க. உண்மையை மறைக்க முடியாது, மறைச்சா பேரு கெட்டு போயிடும். ஸோ அதை நம்ம பேசவே தேவையில்லையே, ஸ்கிப் பண்ணிட்டு போகலாமே. ஆமாம், இந்த டூலையும் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது தமிழ்நாட்டில் சீமானன்றவர் ஒரு கோபம் உள்ள ஒரு கேரக்டர், தப்புன்னா அப்படியே எரிஞ்சு விழுவார், அது யாரா இருக்கட்டும் அப்படி பேசுவாப்புல. அதே அதை அரசியல் அப்பாற்பட்டு பார்க்கும்போது தோல் மேல கை போட்டு பேசுவாப்புல. ஓகே, அந்த ஒரு கேரக்டர். இப்போ இந்த கேரக்டர் தமிழ்நாடு மக்கள் எப்படி நினைக்கணும்னா, ஆல்ரெடி அவர் பேரை கெடுக்கிறதுக்காக அவதூறுகளை நிறைய பரப்பி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவரை மக்கள் ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்க கூடாது, இவரை ஒதுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய பிம்பம் வேணும். அதுக்கு தான் இளைய தளபதி. அது கரெக்ட் தான். அது மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, நம்ம வீட்டில் பெரிய புள்ள எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும், இது உண்மை, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அந்த கடைசி புள்ள இருக்குல்ல, அவங்க மேலே ஒரு அக்கறை இருக்கும். அது ரொம்ப கேராக இருக்கும். எப்படி இருக்கும்னா செல்லமாக பார்ப்பாங்க. ஓகே, அது நம்ம வீட்டில் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். செல்லமாக பார்ப்பாங்க. என் குழந்தை கடைசியில் அதுக்கு ஏதாவது பண்ணும்பா. அந்த இடத்துல விஜய் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சீமான்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. நிறைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய யூத் என்ன பண்ணாங்கன்னா, என்னடா கன்ஃபியூஸ் ஆயிட்டோம், இன்ஸ்டால வீடியோஸ் போட்டாங்க, இவர் பக்கம் போறதா, பொலிட்டிக்ஸ்ன்றத நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததே சீமான் அவர் தான். ஆனால் நிறைய படத்தில் நம்மளுக்கு ஒரு பவர், ஒரு ஆக்ஷன், ஒரு இம்ப்ரெஸ்ஸான ஒரு ஹீரோ, ஒரு ஸ்டைலான ஒரு ஹீரோ, அவரும் மக்களுக்காக நிறைய படம் நடிச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஆமா, அது இன்ஸ்டா வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. எப்படின்னா ஒரு மேனிபுலேஷன். இங்க இருக்கிறத விட தளபதிக்கு அதிகமான ஒரு ஓட்டு விட சான்ஸ் இருக்கு. இந்த ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இவருக்கு போட்டா ஜெயிக்க மாட்டார். எப்படி இருந்தாலும் இவருக்கு போட்டா ஜெயிக்க சான்ஸ் இருக்குல்ல, அதனால இவருக்கு பதில் நம்ம ஒரு வாட்டி இவருக்கு போடலாம், சீமானனுக்கு பதிலாக ஒரு வாட்டி இவருக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல கச்சிதமான காய நகர்த்தின இடத்துல யார் இருக்காங்கன்னா, ராஜபக்சவும் ராகுல் காந்தியும் இருக்காங்கன்றது என்னோட யூகம். பார்க்குற மக்களுக்கு, உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் ஏதோ ஒரு இடத்துல சிங்க் ஆகுது உண்மை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியத்தை உடைக்கிறதுக்காக சதி. இதை வந்து நம்ம சிம்பிளா இப்படி சொல்லி முடிக்கிறத விட ஒரு நேரடியா ஒன்று சொல்லலாம். என்னன்னா இப்போ ரீசெண்டாக காங்கிரஸ்ல இருந்து அவங்க பேசுற விதமோ டிஎம்கேவை பார்த்து பேசுற விதமோ மெயின்ல காங்கிரஸ் எடுக்கிற நடவடிக்கைகளும் ஸ்ரீலங்காவில் நடக்கிற விஷயமும் இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அவர் சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்றது மக்களுக்கே புரியும். நீங்க இன்னைக்கு நியூஸ் பார்த்துருப்பீங்களா? அதாவது அந்த அர்ஜுனா எம்பி வந்து ராஜபக்சேவை வந்துட்டு புகழ்ந்து பேசுறாப்புல. அதாவது தமிழ்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு டிவிக்கே அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. என் மினிஸ்டர்லாம் பார்த்தாங்க, அவருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து எத்தனையோ மீடியாவை வந்துட்டு இவருக்கு வந்துட்டு இன்விடேஷன் கொடுத்து உட்கார வச்சு பேச வச்சாங்க. இந்த மீடியாவே நான் கேட்குறேன், உங்களுக்கு தமிழ் தேசியன்றது ஒன்று புரியல, ஆனால் தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியலையா? உங்களுக்கு புரியல, சத்தியமா புரியல. உங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம், வியூஸ் மட்டும்தான் முக்கியம். அடுத்தவங்களோட கஷ்டத்தை அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்க. இன்னைக்கு அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? ராஜபக்சேவை பார்த்து நான் மட்டும் சிங்கிளனா பிறந்திருந்தா உங்க பின்னாடியே நான் நின்று இருப்பேன், உங்க கூட ரைட் ஹேண்ட் மாதிரி நான் இருந்திருப்பேன், நன்றி உள்ளவனா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டப்ப, டேய் நீங்க உண்மையிலேயே அவதூறை நம்பி தான் பேசிட்டு இருந்தீங்களா? சீமானவரை அவதூறை மட்டும் நம்பி பேசிட்டு இருந்திருப்பாங்களோ இத்தனை நாட்களா? அப்படி மட்டும்தான் நான் யூகிச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரியுது, பிரபாகரன் அவரையே அடிச்ச அந்த கும்பலோட சேர்ந்து இன்னைக்கு இந்த வார்த்தையை விட சொல்ல, நீங்களாம் பக்கா ஸ்கெட்சு, பக்கா பிளானு. பாரதி ராஜா இறந்தப்ப அவர் சொன்ன வார்த்தைங்களாம், பழைய வேர்டெல்லாம் அரசியல் டைம்ல கூட மேல வரல. அதாவது இந்த சீமான் ஏன் இப்படி பேசுறான் அதெல்லாம் வரல. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறமா வெளியில வர அது ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாவே மாறுச்சு. இப்போ பேசிட்டு தான் இருக்காங்க. மக்களே, இது வந்துட்டு சின்ன விஷயம் இல்லை மக்களே. இந்த காங்கிரஸை எப்பயோ தொடச்சி விட வேண்டியது. அந்த திமுகன்ற ஒரு கட்சி தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களும் அதை வந்து பேசுறாங்க. அன்னைக்கே சீமான் வந்து வெட்டி எரிஞ்சிருப்பாப்புல, நாங்க தான் அவங்களுக்கு போனா போட்டோம் இடம் கொடுத்து உட்கார வச்சிருந்தோம் அப்படின்னு இன்னைக்கே அவங்க ஆட்கள் ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு பாடம் புகட்டணும். எனக்கு அதே திராவிடமா இருந்தாலும் சரி, அதே காங்கிரஸா இருந்தாலும் சரி, அவங்க கூட கூட்டணி வச்ச டிவிகே காங்கிரஸா இருந்தாலும் சரி, எப்படி நம்பிக்கை இல்லை எனக்கு. இந்த மக்களுக்கு வந்துட்டு என்ன தேவைன்றது புரியல எனக்கு. அவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பார்வையில பாக்குறாங்க. ஆனா ஆக்சுவலா டிவிகே வந்தது யாருக்கு சாதகமா பாதகமா சீமானவர்களுக்குன்றதை விட டிவிகே வந்தது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாதகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டிவிகே அவங்க உள்ள வந்துட்டாங்க, அவங்க வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணாம இருந்திருந்தா மேபி நாம் தமிழர் கட்சி இன்னமும் அடி வாங்க சான்ஸ் இருந்திருக்கும். வின் பண்ணி அவங்க அந்த பொசிஷன்ல போய் உட்காந்ததுனால இப்போ வந்து ஒரு விஷயமும் டிவிகே பண்ண அது நாம் தமிழருக்கு ஒரு பாசிட்டிவிட்டியா தான் போய் சேரும். அதாவது சிஎம் விஜய் வந்து வாயை திறக்கலங்க. ஆனா சுத்தி இருக்க எல்லா பாலிடிக்ஸையும் பார்க்க சொல்ல இவங்க எல்லாம் சேர்ந்துதான் சிஎம் அவரை வந்துட்டு வாயை திறக்க தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம் சொல்ற மாதிரி அப்படிதான் இருக்கு. ஏன்னா கடலூர்ல அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உள்ள எடுத்துறாங்க திரும்பவுமா. அதை வந்துட்டு ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி கேட்குறாங்க, சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்னங்க இப்படிலாம் ஒரு பிளான் இருக்காமன்ட்டு. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போறாப்புல. அப்போதான் சீமானன் சொன்ன அவர் சொன்ன வார்த்தை ஹைட்ரோ கார்பன் கடலூராண்ட. அப்ப ஸ்டெர்லைட்டை பத்தியும் திரும்பவும் அதுவும் வந்திருக்கு. அதுவும் வந்துட்டு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு ப்ரொபோசல்ல இருக்கு, ஆனா ஒன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா இதை சார்ந்த கேள்வி கேட்க சொல்ல ஒரு மினிஸ்டர், சுற்றுச்சூழல் மினிஸ்டர் அவர் சொல்றாரு, அதான் அந்த ரீடேக் சொன்ன மினிஸ்டர், ரீடேக் மினிஸ்டர் ஸ்கிப் பண்ணிட்டு போறாப்ல. அப்போ என்ன தெரியுமா தோணுச்சு எனக்கு, சீமானன் சொன்ன வார்த்தை தான். என்ன சொன்னார் தெரியுமா? டேய் உங்களெல்லாம் மதிக்கவே மதிக்காத கூட்டம் பின்னாடி நீங்க போறீங்கடா, தீண்டாமையா உங்களை நினைக்கிறாங்க, ஆனா நான் உங்களை மதிச்சு வந்த பத்தியா, இதுக்கப்புறம் தான்டா இருக்கு அப்படி சொன்னார்ல. அது உண்மை. ஆனா 100% இதை கேட்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி திட்டத்தை அவங்க நடைமுறையில கொண்டு வரதுக்கு பண்ணணும். சீமானன்னா விட மாட்டாரு. கண்டிப்பா தெரியும் அது எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது. இல்ல இவங்கெல்லாம் என்னதான் பண்ணாலும் அதுலயும் ஒரு ஆன்சர் கிடைச்சிடும் இவங்களுக்கு. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களோட உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.